அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோகினியோட ஒரு உபாசனை மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மோகினியோட நம்ம உபாசனை எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்ம சர்வ வசியம் உண்டாக்க முடியும். அதே போல் கணவன் மனைவி வசியம் உண்டாக்க முடியும். ஆண் பெண் வசியம் நம்ம உண்டாக்க முடியும். இப்போது இந்த மந்திரத்தினால நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும், நம்ம எப்படி பூஜை முறைகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த மந்திரம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் கணபதி சித்து, குலதெய்வ சித்து, அதே போல் காளியம்மன், பேச்சி அம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தெய்வத்தோட அனுக்கிரகம் கண்டிப்பான முறையில் நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் இந்த மந்திரம் நமக்கு தடை இல்லாமல் பூஜைகள் முடியும். ஏன்னா இந்த மந்திரம் நம்ம சொல்லையில் மோகினி நம்ம நேரடியாக நம்ம வரையில் நம்ம அதோட சக்தியவோ இல்லை அதோட விதியவோ நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போது நம்ம ஒரு பெண் தெய்வம் உபாசனை, கணபதி உபாசனை எடுக்கையில் நம்ம சில விஷயங்களை கட்டுப்படுத்த நம்மளால் முடியும். அதே போல் உடல் கட்டு மிக மிக அவசியம். ஏன்னா அதுவும் தேவை. இப்போது பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஒரு 8 மணிக்கு மேலே இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 21 நாள் வச்சு 108 ஊரு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற ஒரு எந்திரத்தை செப்பு தகட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி பூஜையில் வச்சு பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் நீரால் கழுவி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு ஒரு தூபதீபம் காமிச்சு அது ஒரு நெய்விளக்கு ஒன்று ஏற்றுங்க. படையல் பொருட்களாக பொரி, அவுள், வெற்றிலை பாக்கு, பழம், பத்தி, சூட, தேங்காய் வச்சுட்டு நீங்கள் வெள்ளை வஸ்திரமோ அல்லது மஞ்சள் அல்லது சிவப்பு, உங்களுக்கு எது வஸ்திரம் கிடைக்குதோ அந்த வஸ்திரத்தை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரிக்கு இருக்கும். மொத்தம் 108 ஊர் தான். 21 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு இருக்கும். முதல்ல கணபதியை வணங்குங்க. குலதெய்வம் உங்கள் குருவை வணங்கிட்டு உடல் கட்டு போட்ட பிறகு நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்க உங்கள் தெய்வத்தோட ஒரு மந்திரத்தை ஒரு 3 முறையோ அல்லது மனதளவில் நீங்கள் வணங்கின பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அப்போது இந்த மந்திரத்தை சொல்லின பிறகு நீங்கள் ஒரு 5 நிமிடம் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் தூங்க போங்க. இந்த 21 நாளும் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துருங்க. விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரிக்க இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வெகு விரைவில் சீக்கிரம் சித்தியாகும். இந்த மந்திரம் சித்தியான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, கனவுகளில் மோகினி உங்களுக்கு வர்றது, ஏதேனும் பொருள் தர்ற மாதிரிக்க வந்தாலே இந்த மோகினி உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதன் பிறகு நீங்கள் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கலாம். அப்போது இதோட மந்திரம் ஓம் க்ரீம் சர்வ மோகினி சர்வ வஷிகரி வசி வசியமே நம. இதான் இந்த மந்திரம். மிகவும் எளிமையான மந்திரம் தான். இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி இந்த மந்திரத்தை ஒரு 108 ஊர் சொல்லி 21 நாள் மட்டும் பூஜை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.